Hi guys, welcome back to Beaster Technical. So இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நத்திங் ஃபோன் 2A அப்படின்ற ஒரு ஃபோனை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு நத்திங் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நத்திங் பிராண்டை பற்றி நம்ம ஏற்கனவே தெரியும். நத்திங் ஃபோன் 1, நத்திங் ஃபோன் 2 எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. நத்திங் ஃபோன் 1 வந்துட்டு ரொம்பவே பாப்புலரான ஒரு ஃபோனாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நத்திங் ஃபோன் 2A அப்படின்ற ஒரு ஃபோனை வந்துட்டு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு 25-30 அந்த செக்மெண்ட்டில். இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோனில் என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் இருக்குது, இந்த ஸ்பெக்ஸோட இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைனை பற்றி பார்த்தோம்னா இந்த ஃபோனில் வந்துட்டு IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பேக் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க லான்ச் பண்ண 2 ஃபோனில் வந்துட்டு கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக. இந்த வாட்டியும் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதாவது பாலிகார்பனேட் அப்படின்ற அந்த மெட்டீரியல் பேர். அதனால ஸ்க்ராச்சஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியாக நடக்கிற சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் 2 ஃபோன்லேயும் அவங்க கொடுத்த அந்த கிளிப் லைட் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அங்கே இங்கேன்னு வந்துட்டு லைட் அடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி அந்த கிளிப் லைட் எல்லாம் ரொம்பவே கம்மி பண்ணிட்டு கேமராக்கு பக்கத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது லிமிட்டடாக இந்த அளவு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த டிசைனு. ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஓரியோ அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடில் வந்துட்டு பவர் பட்டனும் லெஃப்ட் சைடில் வால்யூம் ரெக்கர்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. டாப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும், பாட்டமில் வந்துட்டு ஸ்பீக்கர் கிரில்லு, மைக்கு, டைப் C 2.0 போட்டு அப்புறம் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டை பொறுத்தவரைக்கு டுவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. SD கார்டு இந்த ஃபோன் உங்களால் போட முடியாது. இந்த ஃபோனில் கொடுத்துருக்க டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே, அதனால கேமிங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கேமிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டச் பண்ணும்போது அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரொம்பவே குயிக்காக இருக்கும் அந்த ஃபோனில். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல வந்துட்டு 2160 Hz PWM டிமிங் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு இப்போ லோ லைட்டில் வந்துட்டு நீங்கள் ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டில் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஃப்ளிக்கர் அடிக்கிற ப்ராப்ளம் இந்த ஃபோனில் இருக்காது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1300 nits HDR கண்டென்ட் பார்க்கும்போது பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் டிப்பிக்கலாக நீங்கள் ஃபுல் பிரைட்னஸ் வைக்கும்போது 1100 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் இருக்கிற பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா சைடும் வந்துட்டு சிமெட்ரிக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா சைடும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பார்க்கறதுக்கு டிசைன் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கான சப்போர்ட்டும் இருக்குது. மல்டிமீடியா கன்செப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கீழே ஒரே ஒரு ஸ்பீக்கர்கள் தான், ஆனால் சீரியஸ் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த மேலே இருக்கிற இயர்பீஸுமே செகண்டரி ஸ்பீக்கரை வந்துட்டு ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களால் வந்துட்டு 4K HDR கண்டென்ட் வந்துட்டு வேற யூடியூப்ல தான் ப்ளே பண்ண முடியும். HDR கண்டென்ட் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் சப்போர்ட் இப்போ வரல, மேபி அப்டேட்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த MediaTek Dimensity 7200 Pro அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுமே இல்லை, Dimensity 7200 தான், ஜஸ்ட் ரீநேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்காகவே இவங்க வந்துட்டு MediaTek கூட கொலாபரேட் பண்ணி இந்த ப்ராசஸர் கிரியேட் பண்ணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜஸ்ட் ரீநேம் தான், ஆல்ரெடி இந்த ப்ராசஸர் தான் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகேப்பா, இந்த ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 7 lakh ப்ளஸ் வந்துட்டு ANTUTU ஸ்கோர் வருது. அதனால உங்களுக்கு கேமிங்கு, மல்டி டாஸ்கிங், எடிட்டிங்கு, டெய்லி யூசேஜ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு. கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது BGMIல 60 FPS சப்போர்ட் இருக்குது. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்கும்போது LPDDR4X ரேமும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர், இந்த ANTUTU ஸ்கோர், இந்த ஸ்டோரேஜ் டைப் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபோன் தான் வந்து இந்த நத்திங் ஃபோன் 2A. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரியும் 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜர் வந்துட்டு பாக்ஸில் வராது, ஜஸ்ட் டைப் C to டைப் C கேபிள் மட்டும் தான் இவங்க கொடுக்குவாங்க. ஸோ சார்ஜிங் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 0 to 100 வந்துட்டு ஒரு 1 hour கிட்ட வந்துட்டு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். பேட்டரி லைஃப் வந்துட்டு ஒரு 8 hours 9 hours மேலே வந்துட்டு ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கும். நீங்கள் ஹை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா. இல்லை நீங்கள் நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா 1 டேக்கு மேலே வந்துட்டு பேட்டரி வந்து வர சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் இந்த நத்திங் ஃபோன்களில் வந்துட்டு ப்ளஸ்ஸாக பார்க்குறது உங்களோட சாஃப்ட்வேர் தான். ஏன்னா இதில் வந்துட்டு நத்திங் ஃபோன் 2.5 வெர்ஷன் Android 14 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்தவரைக்கும் 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறது வந்துட்டு ரொம்ப ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நத்திங் ஓஎஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். கிளிப் லைட் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த ஃபோனில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்துட்டு ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் கிடையாது, ப்ளோட்வேர் கிடையாது. ரொம்பவே க்ளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோனை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது மெயின் சென்சார் வந்துட்டு 50 மெகாபிக்சல் சாம்சங்கோட GN9 அப்படின்ற ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா வைடுக்கான 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நான் ஃபோன் வந்துட்டு யூஸ் பண்ணல, ஆனால் ஃபோன் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இன்னுமே ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்து ஆப்டிமைசேஷன் சரியில்லாதனால ஃபோட்டோ வந்துட்டு அவ்வளோ கிளியராக வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நான் கேள்விப்பட்டேன். நீங்களே வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த ஃபோனோட கேமரா வந்துட்டு அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செல்ஃபிக்கும் வந்துட்டு அதே கதை தான் சொல்கிறாங்க.
வீடியோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது பேக்கில் வந்துட்டு 4K 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 1080p 60 FPS வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 13 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. அண்ட் NFC-யும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எப்பவுமே அவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தான் ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துட்டு 2 கலரில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இந்த ஃபோனோட ப்ரைசிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்துட்டு 24,000 rupees ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்துட்டு 26,000 rupees ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்துட்டு 28,000 கிட்ட வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ கேமரா பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ தேவையில்லை, பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இந்த மல்டிமீடியா அப்புறமா டிஸ்பிளே நல்லா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்துட்டு உங்களுக்காக தான். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்துட்டு அந்த கிளிஃப்லைட்காகவே இந்த ஃபோனை வாங்குறதா கேள்விப்பட்டேன். ஸோ கிளிஃப்லைட் யாராவது பிடிச்சிருந்தா அவங்க கூட இந்த ஃபோனை வந்துட்டு தாராளமாக வாங்கலாம். இந்த ஃபோனோட லிங்கை வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணலன்னா அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ see you next video. Until that, bye.